அந்த கவுண்டர். இந்தாங்க சார் டோக்கன். வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார் கேஷ் ட்ரா பண்ணணும். இந்தாங்க சார். டோக்கன் நம்பர் 6 வாங்க. டோக்கன் நம்பர் 6 தான் போது போல இருக்கு. நம்ம டோக்கன் நம்பர் என்ன? 12 மாமா. 12? இன்னும் 6 பேர் இருக்காங்களே. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல பங்கஜமான ஒருத்தவங்க இருந்தாங்களே, தெரியுமா? ஆமா தெரியும். புளிய மரத்து குடும்பம்னு சொல்லுவாங்க. அது ஏன் மாமா அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் வந்துச்சு? அவங்க தொழிலே ஏரிக்கரையில இருக்கிற புளிய மரத்தை எல்லாம் ஏலத்துக்கு எடுத்து புலி பறிக்கிறது தான் அவங்களோட தொழிலே. அதான் அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் வந்துச்சு. அவங்கதான் மாமா இப்போ சென்னையில இருக்காங்களாம். இந்த ஊர்ல இருக்கிற அவங்க இடத்த விக்கிறதுக்கு அப்பா வந்து பாத்திருக்காங்க. அப்பா கங்காக்கா கிட்ட அந்த இடம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோன்னு சொல்லிருக்காரு. அந்த இடம் பிடிச்சிருந்தா மோஸ்ட்லி அதை வாங்கிடுவாங்க. இந்த விஷயத்த எனக்கு அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த இடம் வேண்டாரம்மா. பங்குச்சு அம்மா நிலத்தை சுத்தி 3 பக்கமும் எங்க அப்பாவோட நிலம் தான் இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. நாம வாங்க போற இடத்துக்கு பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்காது, தலைவலியா இருக்கும், திருகு வலியாவும் இருக்கும். எங்க அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. என்ன மாமா நீங்க எப்ப பார்த்தாலும் மாமாவை தப்பாவே பாக்குறீங்க? அப்படி இருந்திருந்தா இந்த 5 லட்சம் ரூபாய் செக் கொடுத்திருப்பாரா? இந்த செக்க என்ன மனசோட கொடுத்தாருன்னு போக போக தான் தெரியும். நீங்க எப்ப பார்த்தாலும் மாமாவை எடுத்தறிஞ்சு பேசிதான் உங்களுக்கு பழக்கம். இத பாருங்க மாமா, கருப்பு நிலக்கரிதான் நாள் ஆக ஆக வைரமா மாறும்னு விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க. கூடிய சீக்கிரமே மாமா ஒரு பாச வைரமா மின்னுவாரு பாருங்களேன். ஆமா, அதையும் பார்க்க தானே போறேன். டோக்கன் நம்பர் 12 வாங்க. நம்மள தான் கூப்பிடுறாங்க. டோக்கன் கொடுங்க சார். என்னங்க? இந்தாங்க உங்க செக் பிடிங்க. சார் என்னாச்சு சார்? உங்களுக்கு செக் கொடுத்தவரோட அக்கவுண்ட்ல பணம் இல்லைங்க. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். ஏங்க பெரிய அமௌண்ட்ங்கிறதுக்காக 1க்கு 4 முறை செக் பண்ணிட்டாங்க. பணம் இல்லைங்க. பணம் இல்லையா? மாமா அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்றாங்க. நாம வேற கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணுமே. டோக்கன் நம்பர் 13. எங்க அப்பா அவரோட புத்தியை காமிச்சிட்டாரு. எங்க அப்பா நம்மள இப்படி அசிங்கப்படுத்துவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேணும்னே இப்படி பாஸ் ஆகாத செக்க கொடுத்திருக்காரு. மாமா எதுக்கும் பெரிய மாமாக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்கலாமா? எதுக்கு? மறுபடியும் நம்ம முகத்துல கரிய பூசறதுக்கா? ஒரு ஆள் கிட்டதான் கடை வாங்கணும்னு சொன்னேன். இப்போ ஒருத்தர்கிட்டயும் வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. பணம் கட்டுறதுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். என்ன செய்யறதுன்னு புரியல. நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு நான் முன்னாடியே நினைச்சேன். மாமா எதுக்கும் மேனேஜரை பாப்போமா? அவரை பார்த்து என்ன நடக்க போகுது? மாமா ஒரு மனுஷனுக்கு எந்த நேரத்திலயும் எதுவும் நடக்கலாம். வாங்க ஒரு முயற்சி பண்ணி பாப்போம். சரி வா. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமா, வியாபாரமெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஒரு மில்ல கூட இப்ப எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சொந்த மில்லு மாதிரி தான். வெரி குட் வெரி குட். அபரிமிதமான வளர்ச்சி தான். சொல்லுங்க, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? சார் எங்க அப்பா குலசேகரன் 5 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு. ஆனா அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்றாங்க. சார் கண்டிப்பா எங்க அப்பா அக்கவுண்ட்ல பணம் இல்லாம இருக்காது. சாரி ஜெயச்சந்திரன், சாரி ரம்மா. மிஸ்டர் குலசேகரன் அந்த செக்குக்கு ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்திருக்காரு. ஸ்டாப் பேமெண்டா? ஆமா சார், நீங்க செக் எடுத்துட்டு வந்தா பணம் கொடுக்க வேணாம்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. பரவாயில்ல சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் முடியுமான்னு பாருங்களேன். அரசாங்க நெல் அரவைக்கு டெபாசிட் கட்ட 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அது கிடைக்க ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா சார்? அதுவும் இன்னைக்கே வேணும், முடியுமா சார்? சாரி ரம்மா, ஏற்கனவே உங்களுக்கு மினி வேனுக்கு கொடுத்த லோனுக்கு இன்னும் டியூ கட்டி முடியல. அதை முடிச்சாதான் ஏதாவது டாக்குமெண்ட் மூலமா உங்களுக்கு இன்னொரு லோன் கொடுக்க முடியும்.
அதுவும் இன்னைக்கேன்றது சுத்தமா முடியாது. சரிங்க சார், நாங்க வரோம். ஓகே. வரேன் சார். ம். என்ன ரமா, இப்ப என்ன பண்றது? எங்க அப்பா பணம் தரேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டாரு. எவ்வளவோ போட்டிக்கு மத்தியில இந்த டெண்டரை பிடிச்சோம். ஆனா இப்ப டெபாசிட் கட்ட முடியாம இந்த ஆர்டர் நம்ம கைவிட்டு போனா ரொம்ப கஷ்டமாயிடுமே. என்ன கஷ்டமாமா? ஒரு கஷ்டமும் நஷ்டமும் இல்ல. இந்த வருஷம் ஆர்டர் எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வருஷம் எடுத்துட்டா போச்சு. மாமா, ஆர்டர் நம்ம கையை விட்டு போனாலும் மில் நம்ம கையில தானே இருக்கு. நம்ம உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நாம தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில நம்பிக்கை வைங்க. மறுபடியும் அரிசியை சில்லறை வியாபாரமாவே ஆரம்பிக்கலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் அது நம்மளோட போட்டும். அதுல ரமா, நான் நீங்க வாங்க மாமா. நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். நான் தான் அன்னைக்கே சொன்னல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? சொல்லியிருந்தா இந்நேரம் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி உங்க கையில கொடுத்துருப்பேன்ல. மச்சான் சும்மா இருங்க மாப்பிள. ஏறாமா, மச்சான் தான் என்கிட்ட பணம் வாங்கறதுக்கு தயங்குறாரு. நீயே ஏமா இப்படி? இந்த அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? அது இல்லைண்ணே, இப்பதான் நம்ம வீட்டுல 60ஆம் கல்யாணம், அது இதுன்னு ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. இதுல நாங்க வேற பணம் கேட்டு உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்கல. சரி, என் கூட வாங்க, வீட்டுக்கு போலாம். உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன். ரமா, நீ அலைய வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. மச்சான், நீங்க என் கூட வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க. என்னங்க? அத்தை எங்க போனாங்க? வீடு வேற போட்டி இருக்கு. ரமா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. சரிங்க அக்கா. வாங்க மச்சான் உள்ள. வாங்க அண்ணா. தோ அண்ணனே வந்துட்டாரு. டேய், உன்னை பேங்க் வேலையா தான் அனுப்பிச்ச. பேங்க்குக்கு போகாம என்னமோ விருந்து கூட்டிட்டு வர்ற மாதிரி என் மச்சான கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறியே, என்ன விஷயம்? அது இல்லண்ணே, ஜெயச்சந்திர மச்சானும் ரமாவும் டெபாசிட் கட்டுறதுக்காக குலசேகர மாமா 5 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தாரு. சரி, பணம் வாங்கலாம் செக் எடுத்துட்டு பேங்க்குக்கு போனா பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாமா சொல்லிருக்காராம். என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி வீடு கூட்டிட்டு வந்தேன். என்னது 5 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன்னு வீட்டு கூட்டிட்டு வந்தியா? ஏடா 5 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு எங்க அண்ணனுக்கு தெரியுமா? இவனுக்கு போய் பணம் கொடுக்கறேன்னு வீட்டு கூட்டிட்டு வந்துட்டா? இளவஞ்சி அக்கா, உங்களுக்கு 5 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? கிளாஸ்ல நீங்க முட்டை வாங்குவீங்களே, அந்த மாதிரி இல்ல இது. பணம்கா பணம். நீங்க கொடுத்தா போதும், பேங்க்ல எண்ணிப்பாங்க. ஜோக்கு. அண்ணா, ரமா பேர்ல 5 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதிருக்கேன். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ன்றதுனால நான் கைது போட்டேன். நீங்க போடுங்க. என்னடா இது, என்ன விளையாட்டா? 5 லட்சமாடா? அசால்ட்டா கேக்குற? எவ்வளவு லட்சமா இருந்தா என்னன்னு தங்கச்சிக்கு தானே கொடுக்க போறோம். கைது போடுங்க. மச்சான்,
அந்த பணத்தை எங்களுக்கு கடனா கொடுங்க, நாங்க திருப்பி கொடுத்துறோம். ஏன் இலவசமா பணத்தை வாங்கிட்டு போலான்னு பாத்தியாக்கு? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். குலசேகர் மாமா யாரு? உங்க அப்பா. அவர் எதுக்கு செக்க குடுக்கற மாதிரி கொடுத்து பவுன்ஸ் பண்ணாரு? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவரே கொடுக்காதப்போ நாங்க எதுக்காக கொடுக்கணும்? எங்க அப்பா எந்த வழியோ அதுதான் எங்க வழி. ஏய் ஏய் ஏய், என்னடி சொன்ன? உங்க அப்பா எந்த வழியோ நீயும் அந்த வழியா? உங்க அப்பா நரகத்துக்கு வழி தேடுறானா, அந்த வழியில தான் நீயும் போவியா? ஏண்டா கார்த்தி, ரமாவுக்கு பணம் கொடுக்கறதுல உனக்கு என்னடா கஷ்டம்? ஏண்டா திடுதுப்புன்னு அவ்வளவு பெரிய தொகைய அவங்க எங்க இருந்துடா சேர்ப்பாங்க? ஜெயச்சந்திரா, நீ போய் உட்காரு. சரிங்க அத்தை. டேய் கார்த்தி, கையெழுத்து போட முடியுமா முடியாதா? என்னால முடியாது. டேய் சரவணா, இது விஷயமா இனிமே இவகிட்ட பேசாத. ஐயா வரட்டும், நானே அவர்கிட்ட பணம் வாங்கி தரேன். மா டைம் இல்லம்மா, 5 மணிக்குள்ள பணத்தை கட்டியாகணும். அண்ணா கையெழுத்து போடுங்க. போட மாட்டேன்டா. அண்ணா விளையாடாதீங்கன்னா கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட மாட்டேங்கிற, சும்மா சும்மா போடுங்கிற. அண்ணா நேரம் ஆகுதுண்ணா, கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட முடியாது, போட. அண்ணா கையெழுத்து போட போறீங்களா இல்ல கடைசியா கேக்குறேன். என்னடா கடைசியா கேக்குறாங்க? என்ன சவுண்ட் ஓவரா போகுது? மச்சான், வேணாம் மச்சான். வேட்டிய மடிச்சு கட்டுறீங்க. கையெழுத்து போடுங்க, போடுங்க. மச்சான் நிறுத்துங்க. என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வேண்டாம். எங்களுக்கு தேவையான பணத்தை வெளியில எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். மச்சான் இருங்க மச்சான், போகாதீங்க. மச்சான் விடுங்க மச்சான். டேய் நில்லுடா, பெரிய மைண்டர் மாப்ள, ரோஷத்தை பாரு. ஏமா இப்ப போறவன் எதுக்கு கூப்பிடுற? ஏமா பொண்டாட்டியோட அக்கா கிட்ட இல்லாத பணமா? அவ அக்கா கலெக்டர், அவ அக்காவோட புருஷன் கலெக்டர், தினம் சம்பளம் ஏகப்பட்டது வருது. அந்த தோரணையில தான் அவங்க அம்மாவுக்கு அவ அக்கா வீடு கட்டி தர்றா. அதே மாதிரி தங்கச்சியும் பாத்துட்டு போறா. நீ போப்பா போ. அட போப்பா. என்ன முறைக்கிற? மச்சான் வார்த்தை அளந்து பேசுங்க. உதவி கேட்டு வந்துட்டேன்னு கண்டபடி பேசாதீங்க. ஐயா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஏண்டா டேய், உங்க ஒப்பம் கிட்ட கேக்குறதுக்கு உரிமை இல்லாதனாலதான் இங்க வந்து நிக்கிறேன். நீ சுப்புலட்சுமி பெத்த பொண்ணுக்கு உரிமை இருக்குன்னு இங்க கேட்க வந்துட்டியா? மச்சான் சொல்லாதரா. வரதட்சணை வேணும்னு ஐயா கிட்ட மறைமுகமா கேட்க வந்தியாக்கு? ஆமா, நான் வரதட்சணை தான் கேட்க வந்தேன். குடு. நாங்க எதுக்குடா தரேன்னு? ஏன் முன்னாடி கல்யாணம் பண்ணி இல்ல? அவ அம்மா சுப்புலட்சுமி கிட்ட போய் கேளு. மானம் கட்ட பயல. யார பத்திர மானம் கட்ட பயலன்னு சொல்ற? பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் வாய் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிட்டு முதல்ல இவன் சொல்லு. என் வயித்துல பிறந்துட்டு ஏன்டா இவ்வளவு கெட்ட புத்தியோட இருக்க? டேய், வீட்டுக்கு பணம் கேட்டு வந்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறியே? உன் தங்கச்சிக்கு நீ பணமா யாரா பண்ணுவாங்க? என்ன நாச்சியா, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன தங்கச்சி பணம்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயா, அரசாங்க நெல்லறவைக்கு ஆர்டர் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னாங்களா? எங்க அண்ணன் செக்கு கொடுத்து பணம் கிடைக்காம பண்ணிட்டாரா? பேங்க்ல ஜெயச்சந்திரனையும் ரமாவையும் பார்த்த நம்ம சரவண, வாங்க மச்சான் நான் பணம் தரேன்னு ரமாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஜெயச்சந்திரனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படியா? ஜெயச்சந்திரன் எங்க? டேய் சரவணா, ஜெயச்சந்திரன் எங்க? டேய் கார்த்திக், உடனே ரமா பேர்ல 5 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கையெழுத்து போட்டு கொடுறா. ஐயா ஏற்கனவே செக்கெல்லாம் எழுதியாச்சு. ஆனா அண்ணன் தான். என்னடா அண்ணன் தான் இழுக்கிற? ஐயா,
கையெழுத்து போட மாட்டேன்னு வீம்பு பண்ணது மட்டும் இல்லாம கண்டபடி பேசிட்டாயா. பாவம் என் ஜெயச்சந்திரன். வேற எங்கேயாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாயா. டேய் கார்த்திக், எதுக்குடா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன? ஐயா அஞ்சலி அரஞ்சிருவேன், வாய மூடு. எதுக்குடா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன? கையெழுத்து போடுறா. போட மாட்டேன். இப்ப கையெழுத்து போடல கைய ஒடிச்சிருவேன். ஏய் ஏய், நான் என்ன? சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உங்க பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி போட்டேன் பாரு, அது ஏன் தப்புடா? அன்னைக்கே உங்க கூடவே கங்கா, ரமா, சாரு அவங்களையும் அக்கவுண்ட் ஹோல்டரா ஜாயின் பண்ணியிருந்தேன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப நீ கையெழுத்து போடல உன் தலையெழுத்தே மாறிடும். அக்கவுண்ட அவங்க பேர்ல மாத்திடுவேன். மாமா மாமா கையெழுத்து போடுங்க மாமா, இல்லனா அக்கவுண்ட அவங்க பேருக்கு மாத்திட போறாரு. அப்புறம் உங்களுக்கு பவர் இல்லாம போயிடும் மாமா. ஏய் போடுறா கையெழுத்த. அண்ணா வேணாம். இந்த போடு. இந்த சரவணா, ஐயா. இத கொண்டு போய் ரமா கிட்ட கொடுத்து ஆக வேண்டிய வேலையை கூட இருந்து பாரு. சரிங்க ஐயா. சரியா? சரிங்க ஐயா. பிச்சு புடுவேன், பிச்சு ஜாக்கிரதை. யாருகிட்ட வச்சுக்கிறேன்? டேய் டேய், இது அப்பவே செஞ்சிருக்கலாம்ல. அண்ணன் நமக்கு உதவி பண்றாரேன்னு ராமா உன்னை பத்தி பெருமையா நினைச்சிருப்பாடா. இப்போ டேய் சீ போ. ஏண்டி இந்த வாடி. ஏண்டி அவங்க தான் சும்மா மிரட்டுறாங்க, அதுக்காக பயந்துக்கிறதா? உன்னால தாண்டி நான் கையெழுத்து போட்டேன். நீ ஒருத்தி. சை. அக்கா இப்பெல்லாம் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். ஏய் போடி, வந்துட்டா வாழ்த்துறதுக்கு. போடி, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. மாமா என்ன? அது உள்ள வா வா. ஐயோ மாமா என்னாச்சு மாமா? விட்டுறாமா, வேண்டாம். ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க.